Hello my lovely Captain TV viewers. நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்போ நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சோ இன்னைக்கு என்ன நம்ம இன்ட்ரஸ்டிங் டாபிக் பேச போறோம்? இன்ட்ரஸ்டிங் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு என்ன ஸ்பெஷல்? பெண்களுக்கு வந்து ஸ்பெஷல்லாம் கிடையாது, ஃபீல். ஃபீல் என்ன பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஸ்பெஷல் கிடையாதா? பெண்களே ஒரு ஸ்பெஷல் சார். ஸ்பெஷல் தான், அவங்களுக்கு அது வந்துச்சுன்னா ஸ்பெஷல் கிடையாது. எது வந்துச்சுன்னா? பெண்களுக்கு பெண் உறுப்புல அரிப்பு. ஓ, இட்ஸ் வெரி பேட். ஆமா இல்லையா? ஓகே. அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்தரங்க உறுப்பு, அதாவது பெண் உறுப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. அதனாலதான் வந்து தொற்றுகள் பரவி நிறைய பிரச்சனைகள் வருதுன்றதால அதை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். ஓகே. ஆனா நிறைய பெண்களுக்கு அது மாதிரி இப்ப இல்ல. நிறைய பெண்கள் வந்து அதை பராமரிப்பே குறைவா இருக்கு. அதை வந்து கரெக்டான ஒரு கேர்ஃபுல் எடுக்காத. ஏன்னா வேலையினுடைய பலுவின் காரணமாக, அதாவது அவங்க அன்றாட செய்யற வேலையின் காரணமாக வெளியூர் பயணங்கள், பிரயாணங்கள் இது மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது டெய்லி நம்ம வாஷ் பண்றோம், சுத்தம் பண்றோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியெல்லாம் போகும்போது சில சூழ்நிலையினால அதை வந்து நம்ம கிளீனிங் பண்ணி வச்சுக்க முடியாம போயிடுறதால அவங்களுக்கு அதுல அரிப்பு உருவாகுது. பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் பாத்தீங்கன்னா கணவனோட கான்டாக்ட்ல இருப்பாங்க. கான்டாக்ட்ல இருந்தோம்னா பாத்தீங்கன்னா போயிட்டு டக்குன்னு சுத்தம் பண்ணிட்டு வந்துருவாங்க. யூரின் போவாங்க, சுத்தம் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஒரு சிலர் சுத்தம் பண்ணிட்டு வருவாங்க, ஒரு சிலர்லாம் அதை பண்ண மாட்டாங்க. டயர்டா தூங்கிடுவாங்க. அதாவது கணவனோட செக்ஸ் வச்சுக்கின்னு அந்த விந்து அவருக்கு அந்த இதோட சுத்தமா நினைஞ்சு அப்படியே தூங்குவாங்க. மறுநாள் தான் போய் குளிப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த டைம்ல பாத் பண்ண முடியலனா அந்த இடத்தை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஆமா, க்ளீன் பண்ணணும். அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கான்டாக்ட்ல இருக்கும்போது அந்த அது வந்து வந்தவொடனே அவங்க போய் சுத்தம் பண்ணிட்டு வர பெண்கள் இருக்காங்க. அது சில பேருக்கு அவங்களால அதை சுத்தம் பண்ணாம தூங்கவே முடியாது. ஒரு சில பெண்களுக்கு அது உண்டு. ஆனா ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே டயர்ட்ல தூங்கிடுவாங்க. ஆமா, எப்பதான் முடிஞ்ச போது அது தூங்கிடுறாங்களா? தூங்கிட்ட உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விதமான பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன். ரெண்டாவது அதை விட வந்து பாத்தீங்கன்னா இந்த யூரின் போகும்போது பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த அரிப்புகள் வந்து கண்டிப்பா யூரின் போயிட்ட அப்புறம் அந்த அந்த இடத்துல அந்த யூரினோட பசை இருக்கும், அந்த இது இருக்கும், அதை சுத்தம் பண்ணணும். அது பண்றது இல்ல. இதுக்கும் மேல உடம்பு ஓவரா ஹீட் ஆகி போய் பெண்களுக்கு வந்து கொப்பளங்கள் வரும். பாத்தீங்கன்னா அந்த வாய், அந்த பெண்ணுடைய வாய் துவாரங்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரெட்டிஷ் டாட்ஸ் மாதிரி. ஆமா, அது பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அது கொப்பளமாகி வெடிச்சு புண்ணாகும். புண்ணாகும் போது பாத்தீங்கன்னா அந்த புண்ணாகப்பட்டது அந்த அந்த நீர் சொல்லுவாங்க, அது அடுத்த இடத்துல படும்போது அங்க ஃபுல்லாவே புண்ணாயிடும். இது மாதிரி அரிப்புகள் உருவாகி நிறைய பெண்களுக்கு வந்து அந்த இடம் புண்ணாகி இன்ஃபெக்ஷன் ஆகி நோய் தொற்றுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பெண்ணுக்கு இருக்கிற தொற்று என்ன பண்ணும், அடுத்து கணவனுக்கு வரும். கான்டாக்ட்ல வச்சுக்கும் போது, செக்ஸ் வச்சுக்கும் போது, கான்டாக்ட் வச்சுக்கும் போது. அதால வந்து இந்த பெண் உறுப்பு அரிப்பு ஒண்ணு. இந்த பெண் உறுப்பு அரிப்பு ஏன் வருதுன்ற ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமின்மை. அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து வெள்ளைப்போக்குன்னு சொல்லுவாங்க, வெள்ளைப்படுதல் சொல்றாங்க இல்லையா? அந்த வெள்ளைப்படுதலையும் பாத்தீங்கன்னா அதை கேர்லெஸ்ஸா பண்ணி, அதாவது அப்புறம் பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இது அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு இது மாதிரி புண்ணாகும். இந்த வெள்ளைப்படுதல் வந்து முக்கியமா பாடி ஹீட். ஆமா, பாடி ஹீட். இந்த கொப்பளம் வர்றதுக்கும் பாடி ஹீட், இந்த வெள்ளைப்படுறதுக்கும் பாடி ஹீட். இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அது வஜினா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டோட்டலா இன்ஃபெக்ஷன் ஆகி எப்ப பார்த்தாலும் அரிப்பு இருக்கும். ஆமா, இது ஒரு அது வந்து ஒருத்தர் முன்னாடி கூட பண்ணவும் முடியாம ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா டே டைம்ல, அதாவது மென்சஸ் டைம்ல, மென்சஸ் டைம்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்பெல்லாம் வந்து நிறைய வந்து விளம்பரம் பண்ற இது விஸ்பர் பேடெல்லாம் வைக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்பெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ், அதாவது பேட்ல வந்து கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 தான் இருப்பாங்க, பேடை மாத்துவாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரே பேட்ல விட்டுருவாங்க. ஆமா, காலைல வச்சு சாயம் வச்சுக்குவாங்க. இது மாதிரி அவங்களுக்கு வைக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா அதுலயும் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதுவும் ஒரு இன்ஃபெக்ஷன், அரிப்பு வர ஆரம்பிக்குது. இந்த பேட்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கலா யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆமா வச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கெமிக்கல் ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுக்கு வந்து
அரிப்பு வருது. இது மாதிரி பலவிதமான அரிப்புகளால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படை தன்மையா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டா செக்ஸ் வச்சுக்க முடியாது. இப்பெல்லாம் ஆண்கள் பாத்தீங்கன்னா செக்ஸ் வச்சுக்கிறவங்க புணர்ச்சி அதிகமாகும் போது வாய் முதல் எல்லாம் போகணும்னு ஆசைப்படும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது இருக்கும். அது இருந்தாலும் ஒரு ஒரு இல்லைங்க எனக்கு அந்த இடத்துல அரிக்குதுன்னு ஹஸ்பண்ட் பயந்துருவாரு, நம்மளுக்கு வந்துருமோன்னு. ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு செக்ஸ் வச்சுக்க முடியாது. ஒரு ஆசையா பாசமா வந்து அவங்க கூட வித்அவுட் சேஃப்டி கூட யூஸ் பண்ணாம அப்படி பண்ணாலும் கூட பயமா இருக்கும். ஆண்களுக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாது. மூடு வந்துச்சு அப்படின்னா புச்சி மேஞ்சிடுறாங்கன்றாங்க. அது மாதிரி என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டு பிறகு ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி அரிப்பு வருது, எனக்கு வந்து புண்ணா இருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளைப்படுதுன்னும் போது ஒரு இன்ட்ரெஸ்டான செக்ஸ் இருக்காது. இந்த பாப்பா சொல்லிடும், எனக்கு வந்து இது மாதிரி அரிக்குது, எனக்கு வெள்ளைப்படுது அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா கணவன்கிட்ட வந்து அந்தரங்க விஷயத்த சொல்லிதான் ஆகணும். அதுக்குள்ள உள்ள பிரச்சனையை சொன்னாதான் கணவர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அப்ப சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, இவருக்கு மூடு வந்துடும். செக்ஸ் வரலான்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், ஒன்லி சேஃப்டி காண்டம் யூஸ் பண்ணி தான் செக்ஸ் வச்சுக்கலாம். மற்றபடி சுவைத்தலோ இல்ல அதுல வந்து வேற ஏதாவது பண்ற முறையோ அவரால் முடியாது. முடிகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இடம் சுத்தம் இல்லை. இது வந்து செக்ஸ்ல கூட பாதிப்பா இருக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி இந்த மாதிரி புண்ணாவதுனால அரிப்பா இருக்கிறதுனால வந்து ஏதாவது குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஏதாவது குழந்தை பெத்துக்கிறதுக்கு இன்ஃபெக்ஷனால வாய்ப்பு குறைவு. அதனாலலாம் வந்து குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல முடியாது. வஜினா வந்து பெண்ணுறுப்பு வந்து சுத்தம் இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்டான ஒரு செக்ஸ் இருக்காது, அடிக்கடிக்கு செக்ஸ் வச்சுக்க முடியாது. ஓகே, இதே மாதிரி கருமுட்டை உருவாகிறதுக்கு ஏதாவது அதுக்கு சம்பந்தம் இல்லை. அரிப்புக்கும் அதாவது ஸ்கின் டிசீஸ் இது, அதாவது தோல் தொற்று நோய்னு சொல்லலாம். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மெடிசன் மாத்திரைகள் இதனால அதிகமா சாப்பிடும் போது ஒன்னா ஏதாவது கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனைகள் வரலாமே தவிர இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ்னால அந்த இது ஆனா அந்த வெள்ளைப்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு கருத்தரிக்க வாய்ப்பு குறைவு. ஓகே, சோ இதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரும் ஸ்கின் டிசீசஸ் வந்து? அதாவது நம்ம முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்கோம், சுத்தம் பண்ணணும் சொல்லியிருக்கோம். ஓகே, மெயினா வந்து க்ளீனிங். ஆமா, கண்டிப்பா வந்து ஒரு ஹஸ்பண்ட் அதாவது ஹஸ்பண்ட் வைஃப் கண்டிப்பா குழந்தை வந்து இந்த க்ளீனிங் வந்து ஹைஜீனிக்கா வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல இந்த ப்ராடக்ட் வந்து, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணலாம் மேடம். அதாவது பெரும்பாலும் இயற்கையான முறையில் எது வேணாலும் பண்ணலாம். இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல கூட கிடைக்குது இந்த வெஜினா ஆயில், வி ஆயில் இருக்கிறாங்க. வெஜினா கிளினிக் ஆயில் எல்லாம் பண்ணலாம். அதிகமா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதாவது ரேர் பண்ணலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் எந்த ஒரு பொருளுமே சரி அதிகமா கெமிக்கல்ஸ் தான், நேச்சுரல் எதுவும் கிடையாது, ஆர்கானிக் எதுவுமே இப்ப இல்ல. இயற்கையான ஒரு மருந்தோ இயற்கையான ஒரு உணவோ எதுவுமே இல்ல. அதெல்லாம் நம்ம தடும் போது அதுவே ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து டே டைம்ல நம்ம யூஸ் பண்ணி இந்த பீரியட்ஸ் டைம்ல நம்ம யூஸ் பண்ணலாமா? அந்த இது வந்து அதான் மேடம், அந்த டைம்ல யூஸ் பண்ணலாம். அதுவே கண்டினியூ ஆயிடக் கூடாது. அப்பப்போ அதை வச்சு வாங்கி வச்சுக்கணும், அப்பப்போ வந்து சுத்தம் பண்ணிட்டே இருக்க கூடாது. ஓகே, நீங்க வாட்டர் வாஷே பெஸ்ட் தான். நம்ம இயற்கையான முறையில வந்து வாட்டர் வாஷே பெஸ்ட் தான். இது வந்து டே டைம்ல ஸ்மெல்லுக்காக ஒண்ணா அது மாதிரி பண்ணுவாங்க. ரெண்டாவது வெள்ளைப்படும் போது ஸ்மெல் வரும், அதுக்கு ஒண்ணா அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம அது மாதிரி ஒண்ணா பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலர் யூஸ் பண்ண கூடாது. ஓகே, சோ இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமோ இல்ல இந்த வெள்ளைப்படும் டைம்ல வந்து நம்ம ஸ்மெல்ல வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீனிங் டெட்டால் மாதிரி சுத்தமா நம்ம எப்படி ஹாட் வாட்டர்ல நம்ம க்ளீன் பண்ணிக்கலாமா இல்ல நம்ம நார்மல் வாட்டர்ல பண்ணலாம்? ஹாட் வாட்டர் தான் பண்ணனும் அப்படி இல்ல, நார்மல் வாட்டர்லயே பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் கூட க்ளீனிங் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து என்ன மெடிசின்? இந்த அரிப்புக்கு நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்க இல்லையா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஹஸ்பண்ட் கான்டாக்ட்ல வந்து தாராளமா நீங்க வந்து சுத்தம் பண்ணலாம். ஓகே, பெரும்பாலும் குழந்தை இல்ல அப்படின்னா ஒரு 3 hours 4 hours சுத்தம் பண்ண தேவையில்லை, அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணலாம். சுத்தம் பண்ணிக்கலாம். ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது வெள்ளைப்படும் போது கண்டிப்பா நீங்க வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், சுத்தம் பண்ணிடணும். ஓகே, வெள்ளைப்படுதல்ல நீங்க வந்து வெள்ளைப்படுதலோட உங்க ஹஸ்பண்டோட நீங்க வந்து செக்ஸ் வச்சீங்கன்னா கண்டிப்பா அரிப்பு வரும். அது ரெண்டாவது வந்து பாடி ஹீட் ஆகாம பாத்துக்கணும். ஏன்னா கொப்பளங்கள் நிறைய பாத்தீங்கன்னா பெண்ணுறுப்புல டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுறுப்பின் வாய் பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகி கொப்பளங்கள் வந்து அதுல அது கொப்பளம் உடஞ்சி சீவாகி புண்ணாகி அது மாதிரிலாம் வரும். அதனால வந்து பாடி பெரும்பாலும் ஹீட் ஆகாம பாத்துக்கணும், கூலா வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க எங்கேயாவது வெளியில அவுட் பாஸ் வெளியே போறீங்க அப்படின்னு வச்சீங்களேன், எங்க போனாலும் முடிஞ்ச யூரின் போயிட்டீங்கன்னா கண்டிப்பா சுத்தம் பண்ணணும், கண்டிப்பா வாஷ் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அந்த அரிப்பு ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது. ஆமா, அதுக்கு நம்ம ஒரு உணவு செய்ய போறோம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்கின் டிசீசஸ் வரதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாதிரி ஒரு டிஷ் செய்ய போறோம்? நம்ம அந்த உணவு பாத்தீங்கன்னா பரங்கிப்பட்டை குமரி அல்வா. இது பரங்கிப்பட்டைனா பரங்கிப்பட்டைன்றது வந்து ஒரு பவுடர். ஆமா, அது ஒரு பட்டை, வேர் பட்டைன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா
ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் ஓகே ஸ்கின் டிசீஸ், அரிப்பு, தோல் வியாதி, இது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பரங்கிப்பட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும், குணப்படுத்தும். அதில் நம்ம குமரி சோத்து கத்தாழை இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு அல்வா செஞ்சு அவங்களுக்கு அந்த ஸ்கின் டிசீஸ், இந்த வெள்ளைப்படுதல், இந்த துர்நாற்றம், இது மாதிரி ஒரு பிரச்சனைகளை அந்த அல்வா மூலியமா நம்ம போக்கிடும். அதுக்கு அந்த நம்ம உணவு வந்து பரங்கிப்பட்டை குமரி அல்வா செய்யறோம். பரங்கிப்பட்டை குமரி அல்வா செய்ய போறோம். சோ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் செஞ்சு காமிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இந்த டிஷ்ஷை செஞ்சு காமிக்க போறாங்க. சோ அதுக்கு நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்கன்னா நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நாங்கள் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனக்கே 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க, நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாதத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்லா மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். 3 மாசம் சொன்னாரு, ஆனால் 2 மாசத்துலேயே எனக்கு கருது இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை இதில் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வயசுல பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகல. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டோம். 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோடு வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க. மெடிசன் எடுக்கணுன்னு 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தெரிச்சிருச்சு. 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2வது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது தீர்வு. ஸோ இன்னைக்கு தீர்வில் பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ் உறுப்பில் வந்து இச்சிங்காக இருக்கும். ஸோ அது வந்து எதனால வருது வந்து நாங்கள் ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக வந்து இந்த டிஷ் செய்ய போகிறோம். ஸோ இந்த டிஷ்ஷோட பேரும் அதுக்கு தேவையான வந்து பொருள் வந்து டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் நோட் இட். பரங்கிப்பட்டை குமரி அல்வா. பரங்கிப்பட்டை குமரி அல்வா. ஆமா. ஸோ இதுக்கு தேவையானது இது எந்த பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் உறுப்பில் அரிப்பு, ஓகே, பெண் உறுப்பில் புண், பெண் உறுப்பில் வெள்ளைப்படுதல், ஓகே, இது மாதிரி பிரச்சனைகளா இந்த மருந்து கேட்கும். பரங்கிப்பட்டை என்ற ஒரு மருந்து, சித்த மருந்து, ஸ்கின் டிசீஸ் நோய், அதாவது தோல் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு அந்த பரங்கிப்பட்டை. அதை கூட ஆட் பண்றோம். இது கூட குமரி சோத்து கத்தாழையை சேர்க்கிறோம். இது உடம்புக்கு குளிர்ச்சி, அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் சரி பண்ணக்கூடியது. ஒரு அல்வா செய்யறோம். என்னென்ன தேவையான பொருட்கள்: ஏலக்காய், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பரங்கிப்பட்டை பவுடர், பிஸ்தா, சர்க்கரை, நெய், சால்ட், மைதா மாவு, குமரி. இதுதான் இப்ப அல்வா செய்ய போறோம். அடுப்பத்தை வைங்க. ஓகே, கொஞ்சமா தண்ணி கொஞ்சமா தண்ணி விடுங்க. கொஞ்சமா விடுங்க.
தெரியுதா? இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை எடுங்க. சர்க்கரை கொட்டுங்க. போதுமா டாக்டர்? போதும். இது சர்க்கரை. சர்க்கரை பாக்கம். ஆமா, சர்க்கரை பாவு. பாவு. ஓகே. சோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் ஏதோ பவுடர் பண்ணலாம். ஏதோ அரைக்க வேண்டாம். மாமலா பாதாம் பிஸ்தால அரைச்சி பவுடரா போடுவோம். ஓகே. சோ அப்படியே முழுசா வந்து அல்வால பாத்தீங்கன்னா முழுசா இருக்கு இல்லையா? பாதாம் முழுசா இருக்கும், முந்திரி முழுசா இருக்கும், எல்லாமே முழுசா இருக்கும். முழுசா போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்டா. முழுசா போடுவோம். மைதா வந்து ஃபேட்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர். அது எப்படி? நம்ம ஃபேட் ஆனவங்களுக்கு செய்றோம். ஓகே. லீனா இருக்கவங்க தான் செய்றோம். ஓகே. ஓகேங்களா? சோ இது வந்து இதுல பாத்தீங்கன்னா இப்ப முந்திரி எல்லாம் எடுங்க. முந்திரி பாதாம் இப்ப கட்டியாச்சு. நெய் போடலாமா? நெய் எடுங்க. நெய் எடுத்தா பிடிக்காது. பாத்தீங்கன்னா ஜீ இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். தண்ணி ரெடி பண்ணிடுங்க முதல்ல. இது அல்வா. அல்வாவுக்கு ஃபேமஸான ஊர் எதுமா? திருநெல்வேலி. அப்படிங்களா? இல்லையா? நம்ம ஜீ சேர்க்குறோம். ஓகே. நம்ம சேர்க்குறோம். அடுத்து பாதாம் பருப்பு எடுங்க. கொடுங்க. பாதாம் பருப்பு போடுங்க. அடுத்து முந்திரி பருப்பு போட்டாச்சு. பிஸ்தா பருப்பு போடுங்க. போட்டாச்சு. பாதாம் போடுங்க. ரைட், ஓகே. அடுத்து ஏலக்காய் கொஞ்சம் போடுங்க. ஓகே. அடுத்து பரங்கிப்பட்டை ஒரு கொஞ்சமா. அந்த குமரி எடுங்க. இந்த குமரி. ஓகே. ஓகே, இந்த குமரி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம பவுல்ல ஓகே சர்வ் பண்றோம். ஓகே. பரங்கிப்பட்டை குமரி அல்வா. பெண்களுடைய அரிப்பு, உறுப்பில் இன்ஃபெக்ஷன், வேறு ஏதாவது பிரச்சனை, வெள்ளைப்படுதல் எது இருந்தாலும் இந்த அல்வா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஓகே. ஸோ ஓகே விவர்ஸ், இந்த டிஷ் வந்து எதுக்காகனா பெண் உறுப்பில் வந்து இச்சிங்காக இருக்கிறது வந்து ஒரு அன்ஃபீலிங்கான ஒரு திங்ஸ். ஸோ அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எதனால வருது, ஸோ உடம்பு வந்து உஷ்ணம் ஆயிட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஸ்கின் டிசீசஸ் வரும். ஸோ அந்த உடம்பை வந்து நல்லா குளிர்ச்சி வச்சுக்கிறதுக்காக வந்து குமரி யூஸ் பண்ணிட்டு, ஸோ நிறைய வந்து இந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்து இதை வந்து அல்வா செஞ்சு காமிச்சிருக்காங்க. பரங்கிப்பட்டை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து டெய்லி சாப்பிடுங்க. ஸோ உடம்பை வந்து குளிர்ச்சி வச்சுக்கோங்க. உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்களே வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் ஃபியூச்சர் லைஃப்பில் வந்து நல்லா இருக்க முடியும். ஸோ ஓகே டாக்டர், ஒரு ஹெல்த்தியான ஃபுட் வந்து நம்ம வியூவர்ஸுக்கு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னோட நன்றி டாக்டர். நன்றி. தேங்க்யூ. ஸோ ஓகே வியூவர்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த வரப்போகுது ஆலோசனை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க. எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தேங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு. 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க. இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார். மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்தில் நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அதுக்கு இப்போ உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் இருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம்.
6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்துல எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரியே கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரியே கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்ப நீங்க பார்க்க போறது இன்னைக்கு நம்ம ஆலோசனையில பாத்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் கூட வந்து அவங்களோட கால்ல நம்ம அவங்களுக்கு சஜஷன் கொடுக்க போறோம். சோ உங்க காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ. ஹாய், யார் பேசுறது? மேடம் சேலம்ல இருந்து அருண் பேசுறேன். சேலம்ல இருந்து அருண். எப்படி இருக்கீங்க அருண்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க மேடம்? நான் சூப்பரா இருக்கேன் அருண். ஓகே அருண், வந்து என்ன வயசு உங்களுக்கு? 26 மேடம். 26. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரைவேட் கம்பெனில வர்க் பண்ணிட்டு. பிரைவேட் கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க மேடம், அன்மேரிட். இன்னும் ஆகலையா? ஓகே அருணுக்கு என்ன ப்ராப்ளம்? மேடம் இல்லைங்க மேடம், இப்போ இந்த ஹீட்னால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லிக்விடா வருது. ஹீட்னால ரொம்ப லிக்விடா வருதுங்க மேடம். ஓகே, நீங்க இது வந்து உங்களோட செமனை வந்து லிக்விடா வருதுன்னு சொல்றீங்க. ஓகே, சோ எப்படி நீங்க வந்து கைப்பழத்தை வச்சிருக்கீங்களா இல்ல செக்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜி அந்த மாதிரிலாம் இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? அப்ப வந்து மாஸ்டர்பேட் பண்றீங்க ஹேண்ட்? ஆமாங்க மேடம். ஓகே, இது வந்து நாங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கோமே ஹேண்ட் மாஸ்டர்பேட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு. கண்ட்ரோல் பண்ற மேடம், முடியல. ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? புரியலைங்க மேடம். கொஞ்சம் லவுட்லியா பேசுறீங்களா? ஓகே ஓகே. ஓகே, சோ வந்து நீங்க டாக்டர் கிட்ட பேசுறீங்களா? என்ன சஜஷன் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். ஓகே மேடம், இந்த வாழைத்தண்டு ஜூஸ் இருக்கு இல்லைங்களா? வாழைத்தண்டு ஜூஸ். ஆமா, அதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஓரளவு கிளியர் ஆகுமான்னு கேட்குறேன். ஓகே, இது நம்ம டாக்டர் கிட்ட கேட்டுக்கலாமே. ஓகே ஓகே. ஓகே, வணக்கம் சார். வணக்கம் சார். சார் அருண் பேசுறேன் சார், சேலம்ல இருந்து. சேலத்துல இருந்து அருண். வயசு என்ன சொன்னீங்க? 26. 26. ஓகே, என்ன ஒர்க் பண்றீங்க? சார் பிரைவேட்ல ஒர்க் பண்ணுறேன். ஓகே, நைட்ல அதிகமா கனவு காணுவீங்களா? அப்படிலாம் இல்லைங்க சார். ஏதாவது ஒரு ஹீட்டுனால வந்து உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லிக்விடா போகுதுங்க. அதாவது எல்லாருக்குமே ஹீட் ஆகுது. அந்த ஹீட்டே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உண்டு உங்களுக்கு. உடம்பு வந்து மனிதன் உடம்பு, அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெப்பரத்த பிறகு, அதாவது வெப்பரத்த உடம்பு நம்மளுது. ஓகேங்க சார். அது உடம்பு ஹீட்டாக தான் இருக்க தான் செய்யும். சரிங்க சார். நீங்கள் நைட்டில் அதிகமாக 26 வயசாவது வயசுக்கு வந்துட்டீங்க இல்லையா? சார் கனவு காணுவீங்களான்னு கேட்குறேன். கனவு தான் வேணும்ல. அதாவது ஏதாவது ஒரு பெண்ணுகிட்ட வந்து செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி, கட்டி பிடிக்கிற மாதிரி, முத்தம் கொடுக்குற மாதிரி. ஏதோ இல்ல டாக்டர், வந்து கண்டிப்பா ஆஃப்டர் நம்மள ப்ரோக்ராம் பார்த்து இல்ல என்னையோ இல்ல ஏதோ ஹீரோயின் ஏதோ நினைச்சிட்டு படுத்திருப்பாங்க. அதுதான், அது மாதிரி விந்து வந்து என்பது வந்து தூக்கத்தில் வரும் தம்பி. உடம்பு ஹீட்னால வரும், நான் இல்லைன்னு சொல்லல. பாத்தீங்கன்னா அந்த ஃபீலிங் அதிகமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு அடிக்கடிக்கு அந்த விந்து வெளியேறும். சரி, ஓகேங்க. ஹீட் ஆகும்போது பாத்தீங்கன்னா தூக்கத்தில் ஏஞ்சி அவங்களுக்கே தெரியாது, பாத்தீங்கன்னா ஜட்டி நினைஞ்சிருக்கும். அதுவே ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வாரத்துல 5 நாளைக்கு 6 நாளைக்கு லீக் ஆகுது, எனக்கு வந்து டெய்லி ரெகுலரா லீக் ஆகுது அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நினப்பிலேயே தூங்குவாங்க. எதுனா ஒரு பெண்ணை கிட்ட வந்து படுக்கிற மாதிரி, கட்டி பிடிக்கிற மாதிரி, ஏதாவது ப்ளூ ஃபிலிம் பார்த்துட்டு நைட்டில் தூங்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் உண்டான்னு உங்களை கேட்குறேன். இல்லைங்க சார், மேஸ்டர்பேட் உண்டு சார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சமயத்தில் இந்த நம்ம ஃபுட்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு இதாகும் சார். சாதா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கும். ஓகே, அதாவது ஃபுட்டு வந்து கண்ட்ரோலாக நம்ம குளிர்ச்சியான பொருளாக சாப்பிட்டா லீக் ஆகலை. இல்லைங்க, அந்த வாழைத்தண்டு ஜூஸ், அந்த செவ்வாழை பழம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா எதுவும் ஆகலாம் சார்.
மற்ற சமயத்தில் அந்த சாதா சமயத்தில் மாஸ்டர்பேட் பண்ணோம்னா லிக்விடாக வருது சார், தண்ணியோட தான் வருது. நீங்கள் என்ன பண்ணுங்க, வாரம் வாரம் வந்து இந்த நல்லெண்ணெய் இருக்குல்ல, ஆமாங்க சார். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. சரிங்க சார். அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, ஆயில் பாத்துன்னு சொல்லுவாங்க. அது சரி டாக்டர், அது என்ன புதன்கிழமை சனிக்கிழமை ஸ்பெஷலா ஏதாவது இருக்கா? அது அந்த நேரத்தில் செய்யறது, அது ஒரு கிரக நிலை. அது வந்து சனிக்கிழமையும் புதன்கிழமைன்றது அந்த காலத்தில் முன்னோர்களே பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் செய்யணும்னு ஒரு குறிச்சு வச்சது. ஓகே. அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு பெரும்பாலும் எல்லா நாளையும் இப்போ செய்கிறாங்க, டைம் எப்படி இருக்குதோ அப்படியே. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்தில் ஓலைச்சொல்லி எழுதி வச்சிருக்காங்க, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், புதன்கிழமை குளிக்கணும். அந்த நேரத்தில் வந்து ஒரு கிரக நிலை உருவாகுது அப்படின்றதால பார்த்தீங்கன்னா 7 கிரக நிலை இருக்கு இல்லைங்களா, அதில் புதன்கிழமை சனிக்கிழமை இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. அதனால் அந்த நேரத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடலுடைய அந்த 108 உஷ்ணம் சொல்லுவாங்க, அது எல்லாமே தனியும். ஓகேங்க சார். சிறுநீர் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹீட்டாகவே ஆகாது. அதுவே விந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா லிக்விடாக வராது, திக்காக தான் வரும். சரிங்க சார். இயற்கையான முறையில் நார்மலாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, எனக்கு அடிக்கடிக்கு விந்து வெளியாகுதுன்னு அது மாதிரி வராது. ரெண்டாவது, நீங்கள் மாஸ்டர்பேஷன் தயவுசெய்து பண்ணாதீங்க. சரிங்க சார். மாஸ்டர்பேஷன் பண்ண அந்த ஒரு பழக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வந்து அந்த உறுப்பை ரொம்ப வந்து அதிகமாக கசக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் பீரியடில் வந்துடும். ஓகேங்க சார். அதே கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் ஆனாலும் உங்களுக்கு ஷார்ட் பீரியடில் விந்து அவுட் ஆகிடும். அதால் வந்து நீங்கள் மாஸ்டர்பேஷன் தயவுசெய்து பண்ணாதீங்க. இந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாழை பழம் சாப்பிட்றீங்க இல்லையா, அது கரெக்டானது, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, கால் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து லேடிஸுக்கும் வந்து யூஸ் பண்ணலாமா இந்த மாதிரி புதன்கிழமை? பெரும்பாலும் வாரம் வாரம் கண்ணுக்கு காதுக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க, கண்ணுக்கு எண்ணெய் கட்டுவாங்க, தலைக்கு எண்ணெய் வைப்பாங்க. ஆயில் பாத்துனா வந்து காதுக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்குமே எண்ணெய் ஆயில் பாத் செய்யும் போது நம்மளுடைய உடல் உஷ்ணம் அனைத்துமே தனியும். அந்த அந்த நல்லெண்ணெய்க்கு அந்த அளவுக்கு குளிர்ச்சி படுறக்கூடிய பவர் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைம் பிரகாரம் சாப்பிட்டு டைம் தூங்கினாவே உடம்புல உஷ்ணம் வராது. இவருக்கு உஷ்ணன்றாரு, ஹீட்டுன்றாரு. அந்த ஹீட்லாம் வராதுக்கு காரணமே வந்து டைமிங்ஸ் மிஸ் பண்ணாம லஞ்ச் டிஃபன் எது இருக்குதோ கொஞ்சம் சாப்பிடணும். கொஞ்சம் நம்ம டைமிங் மிஸ் பண்ண வச்சு உடம்பு ஹீட் ஆகி போகும். தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஓகே டாக்டர், வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் பற்றி நிறைய பேசியிருக்கோம். இது வந்து பாடி ஹீட் ஆகுறதுனால இல்லை இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தேவையில்ல அதுக்கு ஒரு உணவு செஞ்சு காமிச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆலோசனையில வியூவர்ஸ் கூட அவங்களோட ப்ராப்ளம்க்கு வந்து சஜஷன் நல்லா கொடுத்துருக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி? நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு ப்ரோக்ராம், நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஸோ ஓகே டாக்டர், நல்ல சஜஷன் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்னோட சபை நன்றி டாக்டர். நன்றி நன்றி. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்னைக்கு எபிசோட்ல நல்ல சஜஷன் கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட உங்களை சந்திக்க போறேன். உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ, பாய், டேக் கேர். டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது இருக்கான், உங்கள் முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழனி டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தை பெற்றெடுத்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசி என்னன்னு தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம், நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. திருவண்ணாமலை போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.